ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் பண்ணலான்னு சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட. இது வேணா எழுதி வைடா அப்படின்னு சொன்னாரு. அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 லட்ச ரூபா அந்த கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்த படம் தான் வாழை. ஏன்னா அது இது எடுத்தாதான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காம நம்மளால அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதில் அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது. இது நல்லா எடுக்கணும். நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது. இந்த வாழையை வந்து மிக சரியானதா டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் தள்ளி வச்சுட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரிய பெருமாள் எழுத ஆரம்பித்தேன். பெரிய பெருமாள் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கதையை என்ன பண்றது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய பெருமாள் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ஆஃபீஸ்க்கு வந்தாரு. சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்ல நான் வந்து பண்ணிடுவேன். இது எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க. நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் வந்தப்போ மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடி இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமா இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறேன். என்னோட பசங்கன்னா பொன்வேலுக்கும் ராகுலுக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது. ஏன்னா அவனுங்க சின்ன பையனா இருந்தாங்க இந்த படம் எடுக்கும்போது. வளர்ந்துட்டானுங்க. வயசு நடுக்க ஷூட்டிங் போயிருக்கேன். ஜூனியர் பாம்போல் நின்றுட்டு இருக்கானுங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க வந்து 1.5 வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளவு பில்டப் பண்ணி நடிச்சு ஸ்கூல்ல லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி வச்சிருக்கோம். நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க. மாமன்னன் எடுத்த ஓகே, அடுத்து பைசன் படம் எடுக்க வந்துட்ட. எங்களை எப்பதான் காட்டுவ அப்படின்னு அவனை என்னை கேட்காமலே முடிச்சுட்டே இருந்தானுங்க 2 பேருமே. சரி சீக்கிரமா ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ். அப்போ அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்ல எல்லாம், அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன். அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால ஹாட் ஸ்டார் ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னோட கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால வந்து இது எப்போ பண்ணுவார்லாம் யோசிக்காம நான் கேட்கணும் காசு கொடுத்தாங்க. போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்ல எனக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நான் ரிலீஸ் பண்றேன்னா ஓகேன்னு சொல்லி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பிரதீப் சார், கிருஷ்ணன்குட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி. மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்று தான். நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. ரஞ்சித் அண்ணா இருக்காரு, அவர் கூட நான் அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தானு சார் இருக்காரு, அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு, ரெட் ஜெயிண்ட், அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன், கமிட்மெண்ட் இருக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்கேன் சினிமாவுக்குள்ள, இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கு. என் கூட ஒர்க் பண்ணவங்க என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட கலையின் மீது எனக்கு இருக்க விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 4 பேர், இந்த 3 ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து என்னைய ப்ரொடியூசரா பார்க்கறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம். அடுத்தடுத்து அவங்க கூட டிராவல் பண்றேன். அவங்க 3 பேத்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து வந்து என்ன சொல்றது, என்னோட இயக்குனர் ரஞ்சிதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம், உனக்கு ஏன் இவ்வளவு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆக, 4வது படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம்னு சொல்றாரு. இப்போ கூட உதடு ஒட்டாரத்துக்கு தான் பேச கூப்பிடுறாங்க. நான் நிறைய ஃபங்க்ஷன்ல உதடு ஒட்டினாலே கான்ட்ரவர்சியலா பேசி மாட்டியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்காம முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சிட்டுனா டகடன்னு ஏதாவது பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று. நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன், ஆனால் மேலே போய் அது கொட்டியிருக்கும் பயங்கரமா. அப்போ யோசிச்சுப்பேன், இது உள்ள கிடந்திருக்கு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படின்னு யோசிப்பேன். அப்படி நிறைய ஃபங்க்ஷன்லாம் நான் பேசியிருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும்.
ரஞ்சித் என்ன திட்டிகிட்டே இருப்பாரு, டேய் நார்மலா இருக்கா, நார்மலா இருக்கா, நீ வந்து கேஷுவலா இருக்கு, உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, நீ வந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிற, இவ்வளவு வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு. ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசிச்சு அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சு ஒரு படம் பண்ணலாம். பட் என்னை நானே இயக்குவது அப்படின்றது, என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது. நான் கிரியேட் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில பார்த்த மனிதர்களா இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு மூலையில இருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்கான், அவன் என்னவா ஆகிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பேசுறான், இவன் பேசுறது எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு பொய் இருக்கு, இவன் பேசுறதை ஏத்துக்கலாமா, நம்பலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கடமையும் இருக்கு. இப்போ இந்த இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேடையில் இருக்கிறதா. ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் அவங்க. என்னோட அக்கா பையன் ஒருத்தர் மாமா பையன். இந்த 2 பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த மேடையில உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க. இனிமேல் இவனுங்க இந்த சினிமா, இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க. இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாம இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவங்களை கூட்டி வந்துட்டேங்க. இவங்களை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க, இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அதுதான், அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது, நம்ம படத்தை நடிச்சிட்டோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். ஏன்னா அந்த வயசுல நான் எவ்வளவு மூர்க்கமா இருந்தேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு என்னோட என் மண்டைக்கு தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதில்னு தெரியாம நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச வயசுல தான் அவனை உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமா ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி நீ உருவாக்குன ராம் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசு சம்பாதிக்கிறது இல்லை, நீ ஒரு விக்டிமாவே இருந்திருக்க. அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, பின் வாங்கிடாத. உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்ல, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை. அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத. நீ என்ன ஆனாலும் அதை மாறிடாதுன்னு சொன்னதுனாலதான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி இன்னொரு என்ன சொல்றது, நான் மீண்டு வெளியே வர்றதுக்கே ஒரு நாளாகும். என்னோட கதையை முடித்து கொண்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நாளாகும். அப்படியாப்பட்ட படம் கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து என்னோட இயக்குனருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னோட இயக்குனர் இருக்கிற வரைக்கும் எந்த சின்ன மாற்றம் கூட நீங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, என்னைய கண்காணிச்சிட்டு இருக்கிற முக்கியமான கண்கள்ல வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள். ஏதாவது அவர்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா நான் முதல்ல யோசிக்கிறது, நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணணும்னு தான் யோசிப்பேன். சுத்தி முத்தி பார்ப்பேன், நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா, ஏதாவது அதிகம் பசிங்க நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்கிட்டயாவது பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கீட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேல ஒரு பயம் வச்சுருப்பாங்களே, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே இன்னைக்கு தெரிஞ்சது வந்து எங்க டைரக்டருக்கு மட்டும்தான். நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, டேய் நீ என்னடா பண்ண, ஒருத்தர் எழுதியிருக்கான இப்படி உன்னை பத்தி அப்படிம்பாரு. எனக்கு அது பயங்கர ஷாக் ஆகும். இவன் எப்படி 12 மணிக்கு போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு 2 நாள் ஆகும். ஆனா இதற்கு மட்டும் எப்படியாவது பார்த்துருப்பாரு. என்னன்னா பதட்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீ கரெக்டா இருக்குடா, நீ கரெக்டா இருக்குடா, நீ வந்து ஏன் இவ்வளவு பதட்டப்படுற, நீ ரொம்ப லாங், நீ கலை, நீ வந்து ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்மை மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அவ இருக்கிறதுனால தைரியத்துல தான் நான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கேன். ரஞ்சித்னு சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளவு வேகமா இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பாத்துக்கிறதுல அவருக்கு நிகரான யாருமே நினைப்பேன். ஏன்னா அவர் ஓடிட்டு இருப்பார், அவர் முட்டுவாரு, மோதுவாரு, எல்லாம் பண்ணுவாரு, கழகங்களை உருவாக்குவார். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு விபரம். டேய் என்னன்னா சரி பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 2 பேத்துக்குமே எவ்வளவு நன்றி சொல்லலாம்னு பார்த்தாது. அப்புறம் வந்து எல்லாம் சொல்ற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு. காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம். 2 பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும் போதும் சரி, என்னோட டெப்தா நான் எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். நான் படம் முடிச்சுட்டு இருந்தா அங்கே பாதி பாட்டு வாங்குவேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோட விஷுவலை பார்க்கணும், என்னோட
வேர்ல்டை புரிஞ்சுக்கணும், என்னோட கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பழைய மம்மால இருந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன். ரஹ்மான் சார்ட்டையும் அப்படிதான் நான் வாங்கினேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவ் ஆயிடுவாங்கன்னு பயமா இருக்கும் கதை சொல்லும் போதே. இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன். அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும். வாழையும் அப்படிதான் பார்த்தாரு. வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்துல இருக்கு எனக்கு. வாழை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவரு நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான் அந்த படத்துல பாடல்கள். நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கே நான் அதிகமா கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டு தான். இப்போ அதிகமா என்னை டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இதுல பாதவத்தின் ஒரு ஒப்பாரி பாடல் இருக்கு. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. டக்குனு வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அது டக்குன்னு வந்துடுச்சு, எழுதிட்டோம். ஆனா அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்னை இப்போ அதிகமா நான் எப்பெல்லாம் எமோஷனல் ஆகணும் அப்பெல்லாம் அந்த பாடல் கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 சாங்கையுமே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு போக பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிட்டு இருக்கும்போது வாழைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நான் பயந்துகிட்டே இருந்தேன், கல்கி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி கரெக்டா சென்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஆனா பக்காவா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துல. ரொம்ப நன்றி சார். எனக்கே ஸ்பெஷலா பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் பட்ட என்னெல்லாம் கஷ்டப்பட்டணும் சின்ன வயசுல அதெல்லாம் நீங்க படணும்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த நடிகர்கள் செய்ய மாட்டாங்க, அதை கண்டிப்பா செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கலையரசன் வந்து 100 கிலோ வெயிட் தள்ள தூக்கிட்டு இருந்தேன். 100 கிலோ கண்டிப்பா. ஒரு 5 தாக்குனா 100 கிலோ வரும்ல, 5 வாழை தாக்குனா 100 கிலோ வந்துடும். அது மாதிரி திவ்யா துரைசாமியும் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ தூங்கி இருப்பாங்க படம் ஃபுல்லாவே. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும், இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் மேல ஒரு டைரக்டர் மேல இந்த மரியாதை மட்டும்தான் ஒரே ரீசன். ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கும், ஷார்ட்ல ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க, என் மக்களுக்கு நடையில இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஊர்காரமாவே போயிட்டு இருப்பாங்க, பாவமா இருக்கும். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே கழுத்து மெதுவா திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி ரீடேக் வந்துருமோன்னு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா ரீடேக் வந்துடும், திருப்பி தூக்கிட்டு போவாங்க. ஏன் அவங்களுக்கு பெரிய உந்துதா இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்ட இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. எல்லாருமே ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன். அந்த வேலையை அந்த எமோஷனல புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எவ்வளவு என்னோட மொத்த டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி.